ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி துவையல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரை கட்டு இருக்கும். அதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வதக்கி தான் அரைக்க போகிறோம். இதோட 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவை வதக்க தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு, வரமிளகாய், வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு மிளகாவும் சேர்த்துட்டு மிளகாவோட வாசம் நல்லா வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். மிளகாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்ததுன்னா தீஞ்சிரும். வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் புதினாவை சேர்த்துடலாம். புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. புதினா வதங்கி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், வரமிளகாய், அதோட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனதை சேர்த்து அரைச்சிடலாம். இந்த சட்னி ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தாளிக்கு தேவையில்லை, இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இட்லியோடு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.